கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கால தாமதங்கள் வாழ்க்கையில் மிகவும் சோர்வுக்குள்ளாக்குகிறது. அதை மேற்கொள்ளவே முடியவில்லை. என்னதான் செய்வது என்று தெரியவில்லை. தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. இன்று அல்ல, நாளை, நாளை அல்ல, நாளை மறுநாள் என்று ஒவ்வொரு நாளும் டிலே ஆகிக்கொண்டே இருக்கின்றதே. அதனால் நான் மனக்கவலை அடைகின்றேன். இன்று சரியாகிவிடும், நாளை சரியாகிவிடும் என்று பல நாட்களாக காத்து கிடக்கின்றேன். எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் ஒரு விடியல் வரும் என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில கால தாமதங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கால தாமதங்கள். இன்னைக்கு நடந்துடும் நினைக்கிறேன், இன்னைக்கு கிடைச்சிரும் நினைச்சேன், ஆனா கிடைக்கல. தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. ஏன் என் வாழ்க்கையில இப்படி தள்ளி போய்கொண்டே இருக்க வேண்டும்? தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாடுகளுக்கு நேராய் நடக்கும் போதுதான் அதனுடைய வலி என்ன, அதனுடைய கஷ்டம் என்ன என்று புரியும். நிறைய பேர் சொல்லிடுவாங்க, கவலைப்படாதீங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர், விசுவாசிங்க பிரதர், கர்த்தர் கைவிட மாட்டார் பிரதர், ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதனுடைய பாடுகளுக்குள்ளே நடக்கும் பொழுது, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நடந்து போகும்போது தான் அதனுடைய வலியும், அதனுடைய சோர்வுகளும், அதனுடைய கஷ்டங்களும் புரியும். இப்படிப்பட்ட நிலைகளை நம்ம போகும்போது, நான் ஒரு 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 மனுஷிக அந்த அந்த அனுபவத்துக்கு நேராய் போனதுனால சொல்றேன், நம்மளால சரியா ஜெபம் பண்ண முடியாது, சரியா நம்மளால விசுவாசிக்க முடியாது. விசுவாசத்துல சோர்வு அடைஞ்சிருவோம், ஜபத்துல சோர்வு அடைஞ்சிருவோம். நம்ம அடுத்த ஸ்டெப் நம்மளால நடக்கவே முடியாது. என்னடா இது, எவ்வளோ ஜபம் பண்ணி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவும் ஜபம் பண்ணி இன்னைக்கு கிடைச்சிடும், நாளைக்கு கிடைச்சிடும், போதா எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நமக்குள்ள அந்த சோர்வுகளும் விசுவாச குறைவுகளும் நம்மை அறியாமல் வந்து விடுகிறதாக காணப்படுகிறது. ஏன் தெரியுமா? நம்ம மாம்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், மாம்சீகமான மனிதர்களால் இருக்கிறபடியினால அந்த சோர்வுகள் நம்மை அறியாமல் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சோர்வுகள் எல்லாம் நாம் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த சூழ்நிலையை நாம் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகத்துல இவ்விதமான ஒரு சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், 130வது சங்கீதம் 6ஆம் வசனத்துல, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற, எப்போ விடியும் இந்த ராத்திரி பொழுதுல எப்படா விடியும் என்று சொல்லி விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறது. ஆண்டவரே, இத்தனை நாட்களாக காத்திருக்கிறேன், இத்தனை மாதங்களாக காத்திருக்கிறேன், வருஷங்களாக நான் காத்திருக்கிறேன், ஆனா ஒண்ணுமே நடக்கலையே. ஏதாவது ஒண்ணு நடக்குமான்னு பார்த்தா ஒரே ஒரு சிம்டம்ஸ் கூட, ஒரு சின்ன காரியம் கூட என் வாழ்க்கையில நடக்கலையே. நான் என்னதான் அப்படி தப்பு பண்ணிட்டேன்? ஐயோ, என்ன ஆண்டவருக்கு பிடிக்கலையா? என்ன தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? அவர் பார்வையில நான் இல்லையா? அவருடைய உள்ள கையில வரைஞ்சு வச்சிருக்கிறான அவர் உள்ள கையில என்ன அப்புறப்படுத்தி விட்டாரா? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது? பாருங்கள், இயேசுவை அறியாத ஒரு மனுஷன், இயேசுவை கண்டுகொள்ளாத ஒரு மனுஷன், இயேசு என்னென்றே தெரியாத ஒரு மனுஷன், துன்மார்க்கன், அநியாயமாய் வாழ்கிறான், அநியாயமாய் பணத்தை சம்பாதிக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் மேல் உயர்வுகள், அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் அவன் வாழ்க்கையில நடக்கிறதே. நான் கர்த்தரை உண்மையாகத்தானே தேடுகிறேன், தேவனை உண்மையாகத்தானே பின்பற்றுகிறேன். ஏன் இத்தனை பாடுகள் என் வாழ்க்கையிலே? ஏன் இத்தனை உபத்திரவங்கள் என் வாழ்க்கையிலே? ஏன் இத்தனை கஷ்டங்கள் என் வாழ்க்கையிலே? ஐயோ, முடியவில்லையே, நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறேன் சகோதரனே, சோர்ந்து போயிருக்கிறேன் சகோதரியே. கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்கள் மேல் கர்த்தர் மனதுருகுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். இந்த காத்திருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க.
இந்த காலதாமதமான சூழ்நிலையில நீங்க சோர்ந்து போகாதீங்க. இதோ கர்த்தருடைய வார்த்தை மூலம் பலப்படுத்துகிறது. என் மகளே, நான் உனக்கு செய்வேன். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது. என் மகனே, உன் வாழ்க்கையில இது ஒரு போராட்டமான காலமாய் இருக்கலாம். உன் வாழ்க்கையில் இது பாடுகளின் காலமாய் இருக்கலாம். உன்னை புடமிடுவதற்காக, அல்லேலூயா, உன்னை மனைவதற்காக, உன்னை ஒரு சிப்பியை போல செதுக்குவதற்கான காலமாய் இது இருக்கலாம். கர்த்தர் உன்னை செதுக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். ஆண்டவருக்காக காத்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஒரு நாளும் புறஜாதருக்கு முன்பாக நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம் தலைகளை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ராஜா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமமுள்ளவர் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். வரும் உயர்வு, வரும் ஆசீர்வாதம், தேடி வரும் நன்மைகள், தேடி வரும் உயர்வுகள், கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைப்பார் இயேசுவின் நாமத்தினாலே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை இரண்டாக பிளந்தாரே, அல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிளந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில செங்கடலை போன்ற இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் உடைத்தறிவார், முறித்தறிவார். அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கி போடுவார். செங்கடலை பிளக்கிற தேவன் வல்லமையுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறபடியினாலே இதோ என் சகோதரனே, கால தாமதங்களை குறித்து சோர்ந்து போகாதே. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கால தாமதங்களை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த கால தாமதத்துக்கு என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைங்க. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் பிரச்சனைகளை மாத்துங்க. என் கால தாமதத்தை நீங்க மாத்தணும்பான்னு கேட்கலாமா? என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர், என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க சகோதரி. உங்கள் கால தாமதங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது. உங்கள் காத்திருப்புக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. விட மாட்டோம்ப்பா, நாங்க உங்க சமூகத்தை விட்டு விடவே மாட்டோம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை மாதங்கள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் என் தேவன் எங்களுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க சோர்ந்து போனது உண்மைதான்பா, விசுவாசத்துல குறைபட்டது உண்மைதான்பா, அவிசுவாசம் அடைந்தது உண்மைதான் ஆண்டவரே. எனக்கு செய்ய மாட்டாரு ஆண்டவரே, எனக்கு தர மாட்டாரு ஆண்டவரே. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. கர்த்தரின் பாவங்களை மன்னித்து, கர்த்தரின் அக்கிரமங்களை மன்னித்து, கர்த்தரின் மீறுதல்களை மன்னித்து, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத செய்திருக்கிற எல்லா காரியங்களை மன்னித்து தேவனைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். முடியல ஆண்டவரே, நடக்க முடியல ஆண்டவரே, வாழ முடியல ஆண்டவரே. ஏசப்பா, எங்களால் இந்த பூமியில இருக்கவே முடியல ஆண்டவரே. என் தேவனே, என்னை போட்டு நெருக்கிறது என்னால தாங்க முடியலப்பா. ஏசப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறேன். எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது விடுதலை ஆக்குங்க, எப்படியாவது கையை பிடிச்சு தூக்கி விடுங்க. இயேசுவே, என்னால முடியல. இதோ நான் சத்தமிட்டு அழுகிறேன். என்னுடைய பாதத்துல சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் சத்தம் உம்முடைய காதுகளிலே கேட்பதாக. எங்களுடைய கூக்குரலின் சத்தம் உம்முடைய காதுகளிலே கேட்பதாக. முடியலப்பா, எங்களை விடுவிக்க இறங்கி வாங்கப்பா. எங்களை தப்புவிக்க இறங்கி வாங்கப்பா. எங்களுக்கு அற்புதங்களை செய்ய இறங்கி வாங்கப்பா. இதோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற கால தாமதங்களை கர்த்தர் மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இத்தனை ஆண்டுகளாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய மாட்டவரே. இதோ ஒரு கையளவு வேகம் பெருமழையை கொண்டு வந்தது. அந்த சிம்டம்ஸை காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்க போது அந்த சின்ன அந்த சிம்டம்ஸை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம். நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய போற சின்ன அந்த கையின் கிரியைகளை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. பார்க்கணும் ஆண்டவரே. இந்த மாசத்துல பார்க்கணும் ஆண்டவரே. இந்த நாட்களில நீங்க எங்களுக்கு செய்ய போறது ஆண்டவரே ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு காண்பித்து தாங்கப்பா. இயேசு எனக்கு செய்ய போறாரு. ஏசப்பா எனக்கு செய்வாரு. ஏசப்பாவால முடியும்னு நாங்க உங்களையே நம்பி கொண்டிருக்கிறோமே. நாங்க நம்பி
நம்பி சோர்ந்து போக கூடாது, நம்பி ஏமாந்து போக கூடாது. ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு தாரும் ஆண்டவரே, ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு தாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. என் தவறுகளை மன்னித்து, என் குற்றங்களை மன்னித்து, என் குறைகளை மன்னித்து ஒரே ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தாரும். நான் முன்னேறுவதற்கான வாய்ப்பை தாரும். நான் வாழ்க்கையில உயர்வதற்கான வாய்ப்பை தாரும். நான் இந்த பூமியிலே சிறந்தவனாய் வாழும்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு தாரும் கர்த்தாவே. உம்மை இல்லாமல் வேறு யார் ஆண்டவரே எங்களை உயர்த்தக்கூடும்? உம்மை இல்லாமல் வேறு யார் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க முடியும்? இயேசுவே, அப்பால வாழ்ந்தாலும் உங்களோடு தான், நான் மரித்தாலும் உங்களோடு தான். உங்களை தவிர வேற தேவன் இல்லப்பா என் வாழ்க்கையில. உங்களை தவிர என்னை ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க கூடியவங்க யாருமே இல்லப்பா. எப்படியாகிலும் காப்பாத்துங்கப்பா, எப்படியாகிலும் காப்பாத்துங்கப்பா, எப்படியாகிலும் விடுதலையை தாங்கப்பா, எப்படியாகிலும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்பா, என் இதயம் ஆண்டவரே துடிக்கிறது ஆண்டவரே, என் இதயம் வேதனைப்படுகிறது ஆண்டவரே, என் இதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. ஐயா, நான் காயப்பட்டு இருக்கிற ஆண்டவரே. ஐயா, என்னால அழ முடியல. ஐயா, சத்தமிட முடியல. இயேசுவே, இறங்கும், இறங்கும். நீர் மனம் இறங்கி இந்த கால தாமதங்களை மாற்றுவீராக. எனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடப்பதாக, எனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் தடையில்லாமல் கிடைப்பதாக, எனக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறுவதாக. தடையை உண்டாக்குற மனுஷர்களை, தடையை உண்டாக்குற பிசாசின் கிரியைகளை, தடையை உண்டாக்குற எல்லா சத்துருவின் வல்லமைகளை இந்த வேளையில முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிந்து என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் காணப்படுங்க. உங்க சமூகத்துல காத்திருக்கிறேன். கிருபை செய்வீராக, விடுதலை தருவீராக, அற்புதங்களை காணப்படுவீராக. தேவன் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.